அரசியல் பார்வையாளர்களுக்கு வணக்கம்ங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி நிறைவாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. வாக்காளர்களும் பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலோட ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வாக்களிச்சிருக்காங்க. இதற்காக பல கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருந்தாலுமே நம்ம இதற்கு முன்னத்த டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இது ஒரு ஆவரேஜான பார்த்தீங்கன்னா வாக்களிப்பு தான் நடந்திருக்குது. ஏன் அப்படின்னா எஸ்ஐஆர் பணியில் பார்த்தீங்கன்னா 2024 பொறுத்த வரைக்கும் 6,40,00,000த்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதான் 5,73,00,000 வாக்காளர்கள் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஒரு 8லேருந்து 10 லட்சம் பேர் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் பார்த்தீங்கன்னா நடுநிலையாக பேசுகிறேன் அப்படின்ற ஒரு போர்வையில் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சைடாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, திமுக சைடாக பேசுகிறவங்கள. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நடுநிலையாக பேசுகிறேன் அப்படின்ற போர்வையில் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஜால்ரா போட்டுருக்கானுங்க. யார் அப்படின்னா இந்த ரவீந்திரன் துரைசாமி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் மணின்றவர் பார்த்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் திமுக ஆதரவான நிலைப்பாடு இருக்கும், இன்னொரு வீடியோவில் அதிமுக ஆதரவான நிலைப்பாடு இருக்கும், இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கும் ஆதரவான நிலைப்பாடு இருக்கும். அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பிரியன் ஒருத்தர் இருப்பார். அதுவும் பிரியன் அவர்களுக்கும் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும் ஒரு மெயின் வேலை என்ன அப்படின்னா அதிமுகவை எல்லா இடத்துலையும் சரி, அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எல்லா இடத்துலையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பலம் இழந்துட்டாங்க, அதாவது ரொம்ப பலவீனமாயிருச்சு. அதிமுக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அதிமுக 3ஆம் இடம் போயிருந்தாலுமே, அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி அமையாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கும் அதிமுகவும் தான் பார்த்தீங்கன்னா போட்டியே, அதுவும் 2வது இடத்துக்கு தான் போட்டியே. ப்ரோ இன்கம்பென்சின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது எல்லா விதத்துலையுமே, அதாவது பாலியல் வன்கொடுமையாகட்டும், போதை கலாச்சாரமாகட்டும், விவசாயிகள் எதிர்ப்பாகட்டும், எல்லா விதத்துலையுமே திமுக அரசு சொதப்பியிருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது மொத்தத்தில் சட்ட ஒழுங்கில் முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக அரசு கோட்டை விட்டுருக்கு. மொத்தத்தில் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ஒரு 3லேருந்து ஒரு 4 பத்திரிகையாளர் இருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இருக்காரு, தராசு ஷாம்னு பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவரும் இதே வேலை தான். இவங்க 3 பேரோட முக்கிய வேலை என்ன அப்படின்னா அதிமுக பலம் இழந்துருச்சு, எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரே கிடையாது, அதிமுக இனி ஆட்சிக்கே வராது, கிட்டத்தட்ட ஒரு 10 இடம் ஜெயிக்கிறதே பார்த்தீங்கன்னா கஷ்டம், ஒரு 34 இடம் தான் ஜெயிக்கும், ஒரு 60 இடம் மட்டும் தான் ஜெயிக்கும், ஆட்சிக்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் வர முடியாது, அதிமுக பர்மனென்ட் அவ்வளோதான், மீண்டும் எழ முடியாது. இது மட்டும்தான் இவங்களோட முக்கிய கருத்தாகவே இருக்குது. இதில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இவங்க சொல்கிற கருத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது தான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். அதுவும் ரவீந்திரன் துரைசாமிலாம் பேசுவார். இங்கே ஓட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பிரியல இங்கே பிரியல, அவருக்கு இந்த சாதி பலம் இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற முக்கிய மோட்டோவே பார்த்தீங்கன்னா சாதி தான். சாதியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. இதில் என்ன வன்மன்னு தெரியல. அதிமுக பார்த்தீங்கன்னா முழுக்க அதுவும் அதிமுக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்தா இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்தா பெற்றோம், ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா வராது. முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பத்திரிகையாளர்கள் நடுநிலை என்ற போர்வையில் வன்மத்தை பார்த்தீங்கன்னா கக்கிட்டு இருக்கானுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போதும். 2011 to 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்குது. 2016 பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலமாகறாங்க. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வராக பதவியேற்கிறாரு. அதன் பிறகு 4 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு. ஒரு சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருந்தாலுமே அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விலைவாசி பார்த்தீங்கன்னா ஏற்றம் கிடையாது. பெரிதாக பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தன்மையோ பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறாங்க. 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதாவே நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டாலுமே 66 இடங்கள் அதிமுக மட்டுமே ஜெயிக்குது. கூட்டணியோட பார்த்தீங்கன்னா சேர்த்து 75 இடம் ஜெயிக்கிறாங்க. 2006லையும் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பெரிய கூட்டணி அமைக்குது, அதிமுக பார்த்தீங்கன்னா தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்துக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக 96 இடம் மட்டுமே ஜெயிச்சு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. அப்போ அதிமுக ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா வெறும் 61 இடம் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் 2021 ஜெயலலிதா மாதிரி அவர்களோட போன்ற ஒரு தலைவர்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற முன்னிலையில் 66 இடம் ப்ளஸ் கூட்டி 75 இடம் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் சாதனை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆட்சி காலத்தில் 7.5% இடஒதுக்கீடு, குடிமராமத்து திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போன்ற பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு சில திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கும் அவரோட ஆட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு. ஒரு சில அவருடைய ஆட்சிகள் மேலே நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா
தற்போது இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு எடப்பாடி அவர்கள் ஆட்சியே வந்து பார்த்தீங்கன்னா மேல்ன்ற சொல்கிற அளவுக்கு தான் மக்களோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் நடுநிலைன்ற பேரில் இந்த பத்திரிகையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சாதனைகளோ இவரோட அந்த பெற்ற வாக்கு சதவீதமோ இவரோட இந்த 2026 போட்ட உழைப்போ அவர்களுக்கு கண்ணு தெரியாமல் வேணுமனே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் இழந்த கட்சி. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும், அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களாகட்டும் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் போர்வையில் சுற்றிட்டு இருக்கவனுங்க கண்டுக்கவே கிடையாது. அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பு ஒரு கருத்தோ எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய வேலையை அதிமுக அங்கே பலம் இழந்துருச்சு, இங்கே பலம் இழந்துருச்சு, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய இதை பண்ணுறாங்க. ஆனால் இவர்களுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி எடுபடாது என்பது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தெரியும். நன்றி, வணக்கம்.